சம்பாரிசியடி சாதம் சமைத்திருக்க உண்பாய் நீ என்று சொல்லி உழக்குழக்கு நெய்வார்த்து முத்து போல் அன்னமிட்டு முப்பழமும் சர்க்கரையும் தித்திக்கும் தேனமிர்தம் என் கண்ணம்மா இன்று களைப்பாரேனோ. சம்பா அரிசியை முத்து போல சோறு சமைத்து உழக்களவு நெய்யை தாராளமாக ஊற்றி முக்கனிகளோடு சர்க்கரையும் தேனும் சேர்த்து பரிமாறினால் சாப்பிட்டு இளைப்பாற மாட்டேனா என்பது இந்த பாடலின் மேலோட்டமான பொருள். சம்பா அரிசி சாதம் என்று மூச்சுக்காற்றை சொன்னார். உண்பாய் நீ என்று சொல்லி உழக்குழக்கு நெய்வார்த்து என்று பிராணாயாமங்களை சொல்லுகிறார். உழக்கு என்று மூக்கையும் நெய்வார்த்தி என்று நாசி வழியே நடக்கும் ரேசக பூரகங்களையும் சொல்லுகிறார். முத்துப்போல் அன்னம் என்று மூலாதாரத்தில் விளங்கும் சுழிமுனை துவாரத்தை சொல்கிறார். முப்பழமும் சர்க்கரை என்று புருவ மத்தியில் இருக்கும் அமிர்த கலசம் என்று சொல்லப்படும் சித்திரினி, தத்ரினி, வஜ்ரினி, அபூர்வினி என்ற 4 நரம்புகளை சொல்கிறார். புருவ மத்தியில் ஆஜ்ஞான கமலத்தை சார்ந்து இந்த 4 நரம்புகளும் ஒன்றுக்கொன்று தொட்டுக்கொள்ளாமல் இருக்கின்றன. சித்தர்கள் இந்த 4 நரம்புகளையும் அமிர்த கலசங்கள் என்று சொல்லுவார்கள். முதிர்ந்த நெடுநாள் யோக சாதகத்தால் இவை 4ம் நமக்கு நெருங்கி வரும். அப்போது இதிலிருந்து ஒரு வகையான ஜீவரசம் சுரக்கும். ஆகவே இதை தித்திக்கும் தேனமிர்தம் என்று களைப்பாரேனோ என்கிறார். 6 தெருவில் அகப்பட்ட சன்னியில் சாறு படுவன 4 பனையுல ஏறற் கரியதோர் ஏணி 8 பனை ஏறலுற்றேன் கடல் 7 கண்டனே. இது திருமந்திரம். பிராணாயாமங்களால் குண்டலினி மூலாதாரத்தில் எழுந்து கடைசி முதுகெலும்பில் உள்ள சுழிமுனை வழியே புகுந்து மேலேறி 5 ஆதாரங்களை கடந்து 6வதாக விளங்கும் ஆக்ஞ கமலத்தில் இருக்கும் அமிர்த கலை நரம்புகளை 4ஐயும் இயக்கி அமிர்தம் சுரந்தால் அந்த அமுதத்தை உண்டு மரணத்தை வென்று நிற்க மாட்டேனா என்பது இதன் கருத்து. சம்பா அரிசியடி சாதம் சமைத்திருக்க உண்பாய் நீ என்று சொல்லி உழக்குழக்கு நெய் வார்த்து முத்து போல் அன்னமிட்டு முப்பழமும் சர்க்கரையும் தித்திக்கும் தேனமிர்தம் என் கண்ணம்மா தின்று களைப்பாரேனோ. நாம மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். இந்த பாடல் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.